ஹலோ குட்டீஸ், நான் தான் உங்கள் ஜெய். இன்றைக்கி வீடியோவில் எந்த கோயில் பார்க்க போகிறோன்னா பவானி சிவன் கோயில். அந்த கோயில் தான் பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே மெதுவாக போய் சாமி கும்பிட்டு வீடியோ அப்படியே பார்க்கலாம். விநாயகருக்கு ஒரு பூஜை போட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணோம். அப்படியே போனீங்கன்னா நோட்டீஸ் போர்டில் வந்து பிளாஸ்டிக் கவரு, இந்த பாலித்தீன் பேக் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கு. ஏன் எதனால் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியல. வீடியோ கண்டினியூ பண்ணி போய் பார்க்கக்குள்ள பார்த்தா தெரிஞ்சு போயிடுது. ரொம்ப பழைய கோயில், கல்லெல்லாம் நல்லா பாலிஷ் பண்ணி இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. என்னடா மாமா படியை தொட்டு கும்பிடுன்னு கேட்கல, உண்டியை தொட்டு கும்பிட்ற அப்படின்னு கேட்டால், நமக்கு எது முக்கியமோ அதண்டா தொட்டு கும்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம படியை தொட்டு கும்பிட்டு வழக்கமாக எல்லோரும் என்ன பண்ணுவோம், அதை நம்மளும் பண்ணுவோம். உண்டியை தொட்டு கும்பிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படி கோயிலெலாம் நல்லா சூப்பராகவே இருக்கா. அந்த கல் எல்லாம் செதுக்கண்டு நல்லா பயங்கரம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ தான் தெரியுது அந்த பிளாஸ்டிக் கவர் ஏன் அங்கே வந்து போடக்கூடாதுன்ட்டு. மாடுலாம் இருக்குல்ல, மாடு என்ன சாப்பிட்டு மாட்டுக்கு எதனா ஆகிடுன்றதுக்காக தான் பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. இது நல்லா சரி கூட்டமே இருக்குது, நல்லா கூட்டமாகவே இருக்குது. நல்லா பிரபலமான கோயில் தான் போல. இது இந்த மாடை மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் ஆள் நிறையவே போட்டிருக்காங்க, நல்லாவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. கோயில் எப்படி இருக்கு. இவன் வேறு ஒருத்தன் மண்டே வந்து காட்டிருக்கான். லைட் செட்டிங்லாம் போட்டு இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஓரம் போடா. அப்படியே பார்த்துட்டு மெதுவாக போயிட்டே இருப்போம். அப்படி நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம கொஞ்சம் காலையிலே வந்ததுனால இடம் கொஞ்சம் இதுவாக இருக்குது, நல்லா பெருகிட்டு நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்கும். பழைய கோயில், ஆனால் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஏன்னா நம்ம ஃபேமிலிக்காக கோயிலை காட்டுவோம் முடிஞ்ச வரைக்கும் அப்படின்றதுக்காக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னு கேட்டால், ஒரு 3 ஆறு ஒன்றா சேர்ந்து இந்த கோயில் பக்கத்திலே இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுவோம். அந்த ஆற்றை பக்கத்திலே வந்து போவோம். அதான் இந்த கோயிலோட சிறப்பு. வேண்டுறது எல்லாமே நடக்கும் அப்படின்னு இங்கே இருக்கவங்க சொன்னாங்க. நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ மாடு இருக்குது அப்படின்ட்டு. அப்போ வேண்டுறது எல்லாமே நடந்ததுனால தானே அவங்க வந்து எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துங்க. இது வந்து பவானி சிவன் கோயில் அப்படின்னு கூகுள் மேப்பில் போட்டாலே வருது. உங்களால் முடிஞ்சதுன்னா வந்து பார்த்துட்டு போங்க, முடியலன்னா இந்த வீடியோ பார்த்து சாமி கும்பிட்டுங்க. ஏன்னா நான்லாம் நிறைய வீடியோ பார்த்தா சாமியே கும்பிட்டேனே. அப்படியே போய்கிட்டே இருப்போம். நான் மட்டுனே அப்படியே போய்கிட்டே இருப்போம் மெதுவாக. ஓரமாக கூட போகலை, வழியில் வந்து ஃபுல்லாக மறைச்சிட்ருக்கேன். இப்படி கோயில் சரியான கூட்டமாக இருக்கானா. இந்த கல்லெல்லாம் வந்து இப்போ தான் பாலிஷ் பண்ணான்னு சொன்னாங்க. உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி முடிஞ்ச வரைக்கும் எப்படின்னா வீடியோ எடுப்போம் உனக்காக அப்படின்ட்டு மூலஸ்தானத்தில் போயிட்டு நம்ம வழக்கமாக ரொம்ப பிடிச்ச சிவனை கும்பிட்டு முடிஞ்சால் வீடியோ கவர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து நான் எடுக்கிறேன். ஃபோட்டோவில் எப்படி இருக்கு, சூப்பராகவே இருக்கா. கோயில் உள்ள வந்துட்டேன், வீடியோ எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. ஃபோட்டோவில் எப்படி நல்லா இருக்கா, செமையாக இருக்குது. நீங்கள் ஃபோனில் பார்த்தனால அப்படி தெரியுது, நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். நல்லா பயங்கரமாக ஒரு ஃபோட்டோவே. இது கோயிலுக்குள்ளே அந்த மூலஸ்தானம் சாமிக்கிட்ட வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்படி வந்துட்டோம். எல்லாருமே விநாயகரை சிங்கிளாக தானே பார்த்துருப்பீங்க. நாங்கள் மட்டும் அவர் ஒய்ஃபோடு பார்த்தோம். பார்க்குறீங்களா, இதே வேறு சூப்பராக இருக்கிறாரா. என்னடா இது, யாரா இது, நான் கூட ஃபஸ்ட் டைம் பார்க்கல குழந்தைன்னு நினச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அது அவங்களோட ஒய்ஃப் அப்படின்ட்டு, எப்படி மனைவி அப்படின்ட்டு சொன்னாங்க இங்கே இருக்கிற ஒருத்தவங்க. நான் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கல, அவங்க பாத்தில் வந்து இதெல்லாம் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி கல்லால் செதுக்கிறதுலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லிட்டாரா. அப்படி நல்லா இருக்கா. அப்படியே மெதுவாக வீடியோ கண்டினியூ பண்ணே போகிறோம். இப்போ எப்படி இருக்குதுன்ட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எஃபெக்ட் போட்டு தான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நான் சொன்னேன்ல அந்த 3 ஆறு சேரப்போகுது அப்படின்னு, சேர்ற இடன்ட்டு. அது வந்து அந்த காம்பவுண்டுக்கு அண்ணாண்ட. ஏன்னா நாங்கள் அங்கே தான் குளிச்சுட்டு வந்தோம். குளிக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, அங்கே வந்து அலோவ் பண்ணல அந்த ஆற்றுல. அங்கே தான் எல்லாருமே குளிச்சுட்டு இந்த கோயிலில் வந்து இது பண்ணிவிட்டு நிறைய பேர் யாகம்லாம் பண்ணுறாங்க. அது எதுக்கெல்லாம் நமக்கு தெரியல. நான் இதெல்லாம் இருக்குது ஓரம்பட அப்படியே சனீஸ்வரனை வந்து அப்படியே சுற்றிட்டு அந்த இது ஏக ஏதோ காட்ட முடியாது. ஏககுண்டத்தை என்னால் காட்ட முடியல, ஏன்னா அது வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஃபோனை பிடிங்கி வச்சுக்கினாங்க. இது அந்த ஆறு சொன்னல, 3 ஆறு வந்து சேர்ற இடம் அப்படின்ட்டு, அந்த இடம் தான் இது. அப்படியே சனீஸ்வரன் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு
ஆனால் நல்லா பெருகிட்டு சாம்பிராணி புகையும் சங்குலாம் ஊதுனாங்க. அந்த இதெல்லாம் நல்லா கவர் பண்ண முடியல. அந்த டைமில் வந்து ஐடி கார்டு போட்டுன்னு ஒருத்தவங்க வந்து கிட்ட வந்துட்டாங்க. எப்படி இருக்குது அந்த ஆறு? நான் சொன்னல அந்த 3 ஆறு வந்து ஒன்றா சேர்ற இடம் அப்படின்ட்டு. அந்த ஆறு இதான் சூப்பராக இருக்கா. இங்கே தான் வந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்தோம். காலபைரவர் ஒரு பூஜையை போட்டுட்டு அப்படியே மெதுவாக போயிட்டுருக்க வேண்டியதான். இப்படி நல்லா இருக்கிறாரா காலபைரவர்? நாங்கள் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ மூலஸ்தானில் தான் எடுக்கல, மற்றபடி கோயில் வெளியெல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு என்னால் பார்க்க முடிஞ்சதை என்னோடய ஃபேமிலிஸ் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என்னால் பார்க்க முடிஞ்சது என்னோடய ஃபேமிலிஸும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இதான் வந்து அந்த கோயில் வந்து தேர். இந்த கோயிலுக்கும் தேர் இருக்குது உங்களுக்கு. அந்த தேர் ஒரு இடம் தான். அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே மெதுவாக போயிட்டே இருப்போம். அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டே இருப்போம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இதுக்கு மேலே வீடியோ எடுக்கல, ஃபோனை பிடுங்க வந்துட்டாங்க. வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இதுன்ட்டு வீடியோ